குட் மார்னிங் பிள்ளைகள். பாப்போம். நாங்கள் சென்ற வகுப்பில் விரைவாகவும் சரியாகவும் விடை அனுப்பி பாராட்டு பெற்ற மாணவி வந்து செல்வி கீனா அட்சா, யாழ் மட்டுவில் தெற்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை சாவகச்சேரி. இம்மாணவிக்கு மனநிறைவான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு சக மாணவர்களும் எங்களால் கேட்கப்பட்டிருந்த வினாவுக்கு விரைவாக பதில் அனுப்பியிருந்தார்கள். அதுக்குள் மிகவும் விரைவாக சரியான விடையை விரைவாக அனுப்பிய மாணவி அட்சா அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றும் உங்களுக்கான வினா இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாகவும் விரைவாகவும் அனுப்பினால் அடுத்த வகுப்பில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று படிக்க போற விஷயம் கணிதத்துல நாங்கள் வந்து பகுதி 2ல உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பாடப்பிறப்புகள்ல படிச்ச அலகுகள் இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் வந்து பகுதி 2 பரீட்சைக்கு தேவையான வினாக்கள் கொஞ்சம் அதை நாங்கள் பார்க்கலாம்னு இருக்கேன். அந்த வகையில பாருங்க, முதலாவது வினா பின்வரும் எண்களை பயன்படுத்தி விடை தரும். இது உங்களுக்கு பகுதி 2ல முதலாவதாக கேட்கப்படுற வினா. அதுல பாருங்க, பின்வரும் எண்களை பயன்படுத்தி விடை தரும். நாங்கள் பார்ப்போம். பின்வரும் எண்களை பயன்படுத்தி விடை தரும். அதை பாருங்க, முதலாவது வினா இந்த 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி ஆக்கக்கூடிய எண்களை எழுது. இந்த வட்டத்துக்குள்ள பாருங்க 4 இலக்கங்கள் தான் இருக்கு. 4, 9, 5, 7. இந்த 4 இலக்கங்களையும் பயன்படுத்தி ஆக்கக்கூடிய எண்களை எழுது. நம்ம பார்ப்போம். இந்த 4 இலக்கங்களை நாங்கள் பயன்படுத்தி எழுதக்கூடிய எண்கள் என்ன. இதுல வந்து நாலு, 9, 5, 7 என்ற எண்கள் சரிதானே. அப்ப இதுல பார்ப்போம், இந்த 4 இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய எண்கள் வந்து ஒன்று 9754. அதே போல பாருங்க, என்ன ஒரு இலக்கம் 7954. அடுத்தது 5974. அதே போல 4579. இவ்வாறான இலக்கங்களை நாங்கள் எழுதலாம். அப்ப பாருங்க, இந்த 4 இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய எண்கள் ஒன்று 9754, 7954, 5974, 4971. இவ்வாறான இலக்கங்களை நாங்கள் எழுதலாம். சரிதானே.
அப்ப அடுத்த வினாவை பார்ப்போம். இதுல ஆக்கிய எண்களில் மிகவும் பெரிய எண் எது? அப்ப இதுல நாங்க வந்து ஆக்கின எண்கள்ல வந்து மிகவும் பெரிய எண் மிகவும் பெரிய எண் என்ன? 9754. அப்ப அதனால் 9754 இது நாங்கள் ஆக்கிய எண்கள்ல மிகவும் பெரிய எண் 9754. ரைட்டா? 9754. ரைட். அதே போல அடுத்த வினாவா ஆக்கிய எண்களில் மிகவும் சிறிய எண். அப்ப நாங்கள் ஆக்கிய எண்கள்ல மிகவும் சிறிய அப்ப பாருங்க, இதுல நாங்கள் ஆக்கின எண்கள்ல மிகவும் சிறிய ரைட்டோ சிறிய எண் வந்து 4579. சரிதானே? அப்ப 4579 வந்து மிகவும் சிறிய எண். அப்ப நாங்கள் அந்த மிகவும் சிறிய எண் தானே எங்கள்கிட்ட வினாப்பட்ட ஆக்கிய எண்களை மிகவும் சிறிய. அப்ப 4579. நாங்கள் ஆக்கிய எண்கள்ல மிகவும் சிறிய 4579. ரைட்டா? அடுத்த வினா பார்ப்போம். இதுல மிக பெரிய எண்ணிக்கும் மிக சிறிய எண்ணிக்கும் இடையேயான வித்தியாசம் யார்? மிக பெரிய எண்ணிக்கும் மிக சிறிய எண்ணிக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப நாங்கள் ஆக்கிய எண்கள்ல மிகவும் பெரிய எண் என்ன? 9754. அப்ப அதிலே இருந்து என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். 4579. அப்ப பார்ப்போம், மிகப்பெரிய எண்ணிக்கும் மிகவும் சிறிய எண்ணிக்கும் இடையான வித்தியாசம். மிகவும் பெரிய எண் 9754. மிகவும் சிறிய எண் வந்து 4579. அப்ப மிகப்பெரிய எண்ணிக்கும் மிக சிறிய எண்ணிக்கும் இடையான வித்தியாசம் சொன்னால் என்ன செய்யணும்? வித்தியாசம் நாங்கள் கழிக்கிறோம். அப்ப மிகவும் பெரிய எண்ணிலிருந்து மிகவும் சிறிய எண்ணை கழிக்கிறோம். அப்ப இதுல நான் 14 இருந்து 9 போனால் 5 மிச்சம் 4. அப்ப இதுல இருந்து 1 கடை எடுத்தோம்னா 14. 14 இருந்து 7 போனால் 7. 6 பெரிய 6. 6 இருந்து 5 கழிச்சோம்னு சொன்னால் 1. இதுல 9. 9 இருந்து 4 போனால் 5. அப்ப வித்தியாசம் என்னன்னு சொன்னால் 5175. 5175. இப்ப இந்த வினாவை திருப்பி பாருங்க. நாங்கள் ஆக்கப்பட்ட எண்கள் ஆக்கிய எண்கள் கொஞ்சம் எழுதினாங்க. அதுல ஆக்கிய எண்கள்ல மிகவும் பெரிய எண் வந்து 9754. ஆக்கிய எண்கள்ல மிகவும் சிறிய எண் வந்து 4579. இறுதியாக கேட்கப்பட்ட வினா மிகப்பெரிய எண்ணிக்கும் மிகச்சிறிய எண்ணிக்கும் இடையேயான வித்தியாசம் யார்? அப்ப வித்தியாசம் என்று சொன்னால் 9754 இருந்து 4579. இதை நாங்கள் கழிச்சோம் என்று சொன்னால் 5175. 5175. சரிதானே? இவ்வாறான வினாக்கள் கேட்கப்படும். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம்.
எண்களை விதித்து எழுதுக. பின்வரும் எண்களை விதித்து எழுதுக. அப்ப நாங்கள் பார்ப்போம். பின்வரும் எண்களை விதித்து எழுதுக. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்கள். அப்ப நாங்கள் அதற்கு கவுண்டர் மாதிரி பார்ப்போம். விதித்து எழுதுகண்டா 5832. அப்ப 5832 என்பதை நாங்கள் விதித்து எழுதுவோம். 5000 சக 800 சக 30 சக 2. இவ்வாறு நாங்கள் விதித்து எழுதலாம். சரிதானே? 5832 அதை நாங்கள் விதித்து எழுதுகின்றால் 5000 சக 800 சாரி 800 சக 30 சக 2. சரியா? ஐயாயிரம் சக 800 சக 30 சக 2. இவ்வாறு நாங்கள் இதை விதித்து எழுதலாம். அதே போல பாருங்க 3625 அதை நாங்கள் எவ்வாறு விதித்து எழுதுவோம்? 3000 சக 600 சக 20 சக 5. இவ்வாறு நாங்கள் இந்த எண்களை விதித்து எழுதுவோம். விளங்குதா? அடுத்தது பாருங்க 3758. அப்ப இதை எவ்வாறு விதித்து எழுதலாம்? 3000 சக 700 சக 50 சக 8. சரிதானே? அப்ப பாருங்க 3000 சக 700 சக 50 சக 8. அப்ப 3758. இவ்வாறு நாங்கள் இதை விதித்து எழுதலாம். அதே போல பாருங்க 9824. அப்ப இதை நாங்கள் இது 1கள், இது 10கள், இது 100கள், இது 1000. 1கள்ல ஒரு இலக்கம், ஏன்னா 1 தொடக்கம் 9 வரையான இலக்கம். 10கள்ல 2 இலக்கங்கள், 100கள்ல 3 இலக்கங்கள், 999 வரையான இலக்கங்கள். இது 1000கள்ல 4 இலக்கங்கள். சரிதானே? அப்ப 9824. அப்ப 9000க்கு 4 இலக்கம் வரும். சரிதானே? அப்ப 9000 சக 800 சக 20 சக 4. அப்ப பாருங்க வாசி பார்ப்போம். 9824. சரிதானே? 9824 எங்களுக்கு வினாப்பட்ட வினாவை நாங்கள் விதித்தெழுதினால் இவ்வாறு அமையும். அடுத்தது பாருங்க இதுல 5 இலக்கங்கள் இருக்கு. 1கள், 10கள், 100கள், 1000கள், 10000கள் என்று வரும். அப்ப பாருங்க 10000 5 இலக்கங்கள் இருக்கிற 10125. அப்ப இதே எவ்வாறு விதித்தெழுதலாம் சொன்னால் 10000 முதலாவது 10000 5 இலக்கம் வரும். சரிதானே? 1கள், 100கள், 10கள், 100கள், 1 10 100 1000 10000. இப்ப 10000 சக இதுல 0 இருக்கிறபடியால் 4 0 போடலாம். நாங்கள் ஒரு 0 மட்டும் போடலாம். நீங்கள் போடணும்னா 4 0 4 இலக்கம் பெறணுமല്ലോ 1000 இடத்துல நாங்கள் ஒரு 0 மட்டும் எடுப்போம், அல்லது 4 விரும்பினால் போடலாம். அதுல 100 கலண்டர் அப்ப 100 பேர் 1 இருக்கிறபடியா 100. 10 கலண்டர் இடத்துல 2 இருக்கிறபடியா 20. சரிதானே? 1 கலண்டர் இடத்துல 5 இருக்கிறபடியால் அதுல நாங்கள் 5. அப்ப இப்ப வாசிச்சு பார்ப்போம். 10125. 10000 இதுல 0 இருக்கிறபடியா பெருமதி இல்ல, அப்ப சேர்ந்து வருது 10125. இவ்வாறு இந்த எண்களை நாங்கள் விதித்து எழுதலாம். ரைட்டா? சரி, அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். இதுவும்
உங்கள்ட்ட வினாவை பெற வினா என்ன ரோமன் இலக்கம் எங்களுக்கு வந்து பாடப்பரப்புல வந்து ஒன்று தொடக்கம் என்ன ஒன்று தொடக்கம் 20 வரையான எண்கள் தான் எங்கட தரம் 5 வரையான சிலபஸ்ல இருக்கு என்ன அப்ப அதுல நாங்க பாருங்க பின்வரும் எண்களை ரோமன் இலக்கங்களில் எழுது அப்ப ரோமன் இலக்கங்கள் எழுதுறது பாருங்க நாங்கள் இதை கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க இதுல 5 என்ன 5க்கு நீங்கள் ஏற்கனவே பாடத்துல படிச்சிருப்பீங்க 5க்கு பி இப்படி தனியா போட்டு விட்டோம்னா சரி பி 9க்கு I X I X 9 இப்படி I வந்து நாங்கள் இப்படித்தான் எழுதணும் சரியா இவ்வாறு எழுதுனீங்கள் என்றால் தவறானதாக கருதப்படும் நீங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளுங்க I இப்படித்தான் I எழுதப்படும் இது X சரிதானே 10 X 15 10 5 தானே 15 10 க்கு நாம இங்க போடுறாங்க x 5 க்கு என்ன போடுறாங்க p அதாவது இப்போ 10 - 15 சரிதானே 10 க்கு x 5 க்கு b 15 14 10 க்கு நாம x போடுறாங்க 4 க்கு I b 4 க்கு I b 16 19 10க்கு x 9க்கு என்ன போடுறாங்க இங்க பாருங்க I x அப்ப 19க்கு 10க்கு x 9க்கு I x அப்ப 19க்கு x I x 20 நாங்க 10க்கு என்ன போடுறாங்க x அப்ப 20 னா 10x x x இத நாங்க இலவாக நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் பாருங்க 5க்கு b போடுறோம் 9க்கு I x 10க்கு x 15க்கு x b 14க்கு 10க்கு x போடுறோம் 4க்கு I b 19க்கு x I b என்ன 10க்கு x போடுறாங்க 9க்கு இவர் y x அப்ப x I x 20க்கு x x ஐயா இப்ப உதாரணத்துக்கு ஒரு வினா கேட்கலாம் உங்களோட கடந்த கால வினா பேப்பரை நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா பின்வரும் இலக்கங்களை ரோமன் இலக்கத்தில் எழுதுக போட்டு இப்ப 13 என்ற ரோமன் இலக்கம் 13 என்ற எண்ணை ரோமன் இலக்கத்தில் தருக அப்ப 13 என்ற எண்ணுக்கு என்ன போடுவோம் 10க்கு x 3க்கு என்ன 3 போடுவோம் என்ன 3க்கு 3 அப்ப 13 என்ற எண்ணை ரோமன் இலக்கத்தில் எழுதுக என்று உங்களோட வினாவிட்டால் இவ்வாறு நாங்கள் விடை எழுதுகிறதால் அது மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும் சரிதானே இதுல என்ன ஒரு வினாக்கு இருக்கலாம் இப்ப ரோமன் இலக்கத்தை தந்து இப்ப உதாரணத்துக்கு 18 10 8 என்ன 8க்கு என்ன போடுவோம் b I 3 I 6 இது 7 இது 8 அப்ப இது 18 10 8 சேர்ந்திருக்கு 18 18 என்ற ரோமன் இலக்கத்தை இந்து அரபிய இலக்கத்தில் தருக விளங்குதோ 18 என்ற ரோமன் இலக்கத்தை இந்து அரபிய இலக்கத்தில் தருக சில மாணவர்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இந்து அரபிய இலக்கம் என்றா என்ன பிரச்சனை விளங்காம இருக்கு அப்ப நாங்க அந்த இலக்கத்தை தான் நான் கேட்டிருக்கேன் அப்ப 18க்கு என்ன இந்த அரபி இலக்கத்தில் எழுதினோம்டா எங்களோட இலக்கத்துல நாங்கள் 2 மண்கள் எழுதினோம்டா சரி சரிதானே இவ்வாறான வினாக்கள் இந்த ரோமன் இலக்கத்துல உங்கள்ட்ட அதிகமாக கேட்கப்படும் சரிதானே நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்த பாருங்க ரோமன் இலக்கத்துல மீதி தொடர்ச்சி தரப்பட்டுள்ள ரோமன் எண்களுக்கு முன்னால் உள்ள எண்ணையும் பின்னால் உள்ள எண்ணையும் ரோமன் எண்ணில் எழுதுக தரப்பட்டுள்ள
ரோமன் எண்களுக்கு முன்னால் உள்ள எண்ணையும் பின்னால் உள்ள எண்ணையும் ரோமன் இலக்கத்தில் எழுதுக. அப்ப எங்கள்கிட்ட முன்னால வார இலக்கம் என்ன, பின்னால வார ரோமன் இலக்கம் என்னன்னு நாங்கள் எழுத போறோம். சரிதானே? அப்ப பாருங்க, இதுல வந்து 8 ஏன்னா இதுல 8 இருக்குன்னு சொன்னால் 8க்கு முன்னுள்ள இலக்கம் என்னவா இருக்கு? 7. 7க்கு வந்து 5க்கு V போடுவோம், 6க்கு R 7. இவ்வாறு எழுதிட்டோம்னா சரி. ஏன்னா இதற்கு நாங்கள் இப்படித்தான் போட வேண்டுமா? சரியா? ரைட். அப்ப பாருங்க, இது 7. பின்னால் இருக்கிற இலக்கம் என்ன? 8க்கு பின்னால் இருக்கிற இலக்கம் 9. 9க்கு என்ன? I X. விளங்குதா? அப்ப முன்னால் இது 8, 8க்கு முன்னால் இருக்கிற இலக்கம் 7 V I I. 8க்கு பின்னால் இருக்கிற இலக்கம் 9. 8க்கு அடுத்தது 9 X I X. அடுத்தது பாருங்க, இது வந்து 11. 11 என்ற இலக்கம் ரோமன் இலக்கம் நடுவில் இருக்கு. அத முன்னால் இருக்கிற இலக்கமும் பின்னால் இருக்கிற இலக்கத்தை நாங்கள் பார்ப்போம். 11க்கு முன்னால் இருக்கிற இலக்கம் 10. அப்ப X. இது 11 12க்கு X I I. இது 11. விளங்குதா? அடுத்தது பாருங்க, இது இந்த நடுவில் இருக்கிற இலக்கம் XIB. அப்ப என்ன? 14. 10ம் 4ம் 14. அப்ப 14க்கு முன்னால் இருக்கும் இலக்கம் 13. 13க்கு 10X. 3க்கு என்ன போடுவோம்? 3. அப்ப 13. 13க்கு அடுத்த இலக்கம் 14. 14க்கு பின்னால் இருக்கிற இலக்கம் என்ன? 15. 15க்கு XB. 10க்கு X, 5க்கு B. 15. ரைட். அடுத்து பார்ப்போம். இது 19. 10ம் 9ம் இருக்கிறபடியா 19. அப்ப 19க்கு முன்னால் இருக்கும் எண் என்ன? 18. 18. அப்ப 18க்கு என்ன போடலாம்? 10க்கு X, 8க்கு B I I. 3 போடும். சரிதானே? இது 18. 18 19. அடுத்தது என்ன? 20. 20க்கு என்ன ரோமன் இலக்கம்? 2X. 20க்கு 2X. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 4 கேட்டு I X I B 4. அப்ப 4க்கு முன்னால் இருக்கிற ரோமன் இலக்கம் என்ன? 3 I I I. 3க்கு ரோமன் இலக்கம் 3. அதே போல 4க்கு அடுத்த பின்னால் இருக்கிற இலக்கம் 5. 5க்கு B. ரைட். அப்ப தரப்பட்ட ரோமன் எண்களுக்கு முன்னால் உள்ள எண்ணையும் பின்னால் உள்ள எண்ணையும் ரோமன் எண்களில் எழுதுக. சரியா? முன்னால் இருக்கிற இலக்கமும் பின்னால் இருக்கிற இலக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த பாருங்க, பின்வரும் ரோமன் எண்குறிகளை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈக்குகளின் எண்ணிக்கை யார்? உங்கள்கிட்ட கூடுதலாக கேட்கப்படுறது பகுதி 1ல் இருக்கிறது. ரோமன் இலக்கத்தை தந்து போட்டு இந்த ரோமன் இலக்கத்தை அமைப்பதற்கு தேவையான தீக்குச்சிகளின் எண்ணிக்கை அல்லது ஈக்கி குச்சிகளின் எண்ணிக்கை யாது என்று எங்கள்கிட்ட பகுதி 1 வினாவுக்கு நாங்கள் கேட்கிறது. அப்ப அதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். பின்வரும் ரோமன் எண்குறிகளை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈக்குகளின் எண்ணிக்கை யார்? அப்ப பாப்போம். இதுல எழுதப்பட்ட இலக்கம் 3. அப்ப 3 என்ற ரோமன் இலக்கம் பாருங்க, 1 2 3. 3 என்ற ரோமன் இலக்கத்தை எழுதுறதுக்கு எங்களுக்கு எத்தனை தீக்குச்சி தேவை? 1 2 3 தீக்குச்சிகள் தேவை. அப்ப 3 2 போட்டோம். ரைட்டா? அடுத்த பாருங்க, இதுல வந்து 13 இருக்கு. 13 13 13க்கு எத்தனை தீக்குச்சி தேவைன்னு பாப்போம். 1 2 3 4 5 தீக்குச்சிகள் தேவை. அப்ப நாங்கள் 5. ரைட்டா? அப்ப இதுல 6 இருக்கு. 6 என்ற ரோமன் இலக்கத்தை அமைக்கிறது எங்களுக்கு எத்தனை தீக்குச்சி தேவை? பாருங்க, இது கொண்டு 2 இது கொண்டு 3. அப்ப 3 தீக்குச்சிகள் இதுக்கு போதுமா? ரைட். அடுத்த பாருங்க, இது பாருங்க,
இது 20 என்ற ரோமன் லக்கம் x x 20 20க்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை பாருங்க 1 2 3 4 இந்த ரோமன் லக்கத்துக்கு நம்ம தீக்குச்சிகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக விளங்கும் நீங்கள் தரம் 5 மாணவர்கள் தானே உங்களுக்கு விளங்கும் பாருங்க அப்ப 20க்கு என்ன 1 2 3 4 தீக்குச்சிகள் போதுமானதாக இருக்கு அடுத்தது பாருங்க ஐந்தாவதுக்கு xi என்ன 11 11க்கு 11 என்ற ரோமன் லக்கத்தை அமைப்பதற்கு எத்தனை தீக்குச்சிகள் 1 2 3 தீக்குச்சிகள் கிடைக்கும் அப்ப 3 தீக்குச்சிகள் போதுமானதாக இருக்கு இப்ப பாருங்க பின்வரும் ரோமன் எண்குறிகளை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈக்குவலின் எண்ணிக்கை அப்ப ஈக்குச்சிகள் எத்தனை எடுக்கிறது இப்ப 3 என்ற ரோமன் லக்கத்துக்கு 3 இதுல பாருங்க 13 என்ற ரோமன் லக்கத்துக்கு 1 2 3 4 5 தீக்குச்சிகள் இருக்கு அடுத்தது 6 என்ற ரோமன் லக்கத்துக்கு 1 2 3 தீக்குச்சிகள் தேவை அதே போல 20 என்ற ரோமன் லக்கத்துக்கு 1 2 3 4 தீக்குச்சிகள் போதுமானது அடுத்தது 11க்கு 1 2 3 தீக்குச்சிகள் போதுமானதாக இருக்கும் ரைட்டோ ரைட் நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போவோம் அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள் கட்டத்தினுள் உள்ள எண்களை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்க கட்டத்தினுள் உள்ள எண்களை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்யும் அப்ப நாங்கள் கட்டத்துல உள்ள எண்களை பயன்படுத்தி எண்களை பூர்த்தி செய்யும் ஏன்னா அவ பாருங்க 8 மடங்குகள் இதுல வந்து பாப்போம் 8 மடங்குகள் இதுல வந்து 9 மடங்குகள் இருக்கு இதுல 8 மடங்குகளையும் 9 மடங்குகளையும் எங்கள்கிட்ட வினாப்பட்டு அப்ப பாப்போம் பாருங்க அட்டவணையில 40 56 28 32 36 54 72 48 45 63 70 என்ற இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு அதுல முதல் 8 மடங்குகளை 9 மடங்குகளை இதுக்குள்ள அட்டவணையில தரப்பட்டுள்ள எண்களை பயன்படுத்தி நாங்கள் ஒழுங்குமுறையில எழுத வேணும் ஒழுங்குமுறை என்றால் சிறிய இலக்கத்திலிருந்து பெரிய இலக்கம் வரை நாங்கள் இந்த அட்டவணையில் உள்ள இலக்கங்களை தெரிவு செய்து ஒழுங்குமுறையில எழுத வேணும் அப்ப நாங்கள் பார்ப்போம் இப்ப 8 மடங்குகள் சரிதானே அப்ப பாப்போம் 40 8 மடங்கு 5 40 அப்ப அது வேற 56 அப்ப நாம பார்ப்போம் 8 மடங்குகள் 32 இலங்களுக்கு தரப்பட்டிருக்க அப்ப அது சரி அடுத்தது பாருங்க 40 வேற அப்ப 40 நாங்கள் பண்ணிட்டோம் முதல்ல 8 மடங்குகளை பார்ப்போம் அடுத்தது பாருங்க 48 இருக்குதே 48 6 8 48 இல்லோ அப்ப 48 சரிதானே அடுத்தது பாருங்க 56 8 மடங்கு 56
அடுத்தது 72 என்ன 9 72 அது 72 மட்டினுடைய மடங்குல வருதான் அவ்வாறு ஒழுங்குமுறையில் எழுதி இருக்கிறார் 8னுடைய மடங்குகளை நாங்கள் ஒழுங்குமுறையில் எழுதினால் 32 40 48 56 72 72 இவ்வாறான வந்து நாங்கள் ஒழுங்குமுறையில் எழுதலாம் 8னுடைய மடங்கு அடுத்தது பாருங்க 9னுடைய மடங்கு 9னுடைய மடங்கு வந்து 36 எழுதி இருக்கிறோம் முதல்ல 36 45 9 45 9னுடைய மடங்கு 9 45 ரைட் அடுத்தது அப்ப 45 நாங்கள் இதுல வெட்டி விடலாம் அடுத்தது 54 9 6 54 அப்ப 54 நாங்கள் இதுல வெட்டி விடலாம் 9 54 அடுத்தது 63 அடுத்தது 72 வரும் என்ன 72 ரெண்டுலயும் எட்டிന്റെ மடங்குள்ளே வரும் 9 மடங்குள்ள 70 வருமோ அது ஒன்றுக்கு அடங்காது 28 அடங்கா 36 இங்க வந்திருக்கு ஏற்கனவே அப்ப இது ரெண்டும் உங்களுக்கு தேவைப்படையில எட்டினுடைய மடங்கு அல்ல அப்ப இவ்வாறான வினாக்களை தந்துட்டு பிள்ளைகள் உங்கள்கிட்ட இது கட்டாயம் உங்களை வேணுமெண்டா கடந்த கால வினா பேப்பர்ல தட்டி பார்த்தீங்கன்னா இவ்வாறான வினாக்கள் இருக்கும் எட்டினுடைய மடங்குகள் 32 40 48 56 72 9னுடைய மடங்குகள் 36 45 54 63 72 பல மாணவர்கள் இந்த வினாவுக்கான விடைகளை சரியாக அளித்திருப்பார்கள் சில மாணவர்கள் வந்து ஒழுங்குமுறையில் எழுதியிருக்காங்க ஒழுங்குமுறையில எழுதியிருக்க மாட்டார்கள் நீங்கள் இதை எழுதும் போது இந்த வினாவுக்கான விடையை ஒழுங்குமுறையில பூரணப்படுத்தப்படும் மற்றது சில பேர் இதுல உள்ள சில எண்களை மடங்குகள் அடங்கக்கூடிய எண்களை அவர்கள் விட்டு அப்ப இதை நாங்கள் இப்படி இவ்வாறு இந்த வெட்டி வெட்டி நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னா மீதி மிஞ்சிற எண்கள் அடங்குமோ அடங்கியது நாங்கள் வடிவா பார்க்கலாம் அதுக்கு இது இலகுவான வழியாக இருக்கும் இது கட்ட பகுதி 2ல கட்டாயம் வினாவப்படுற வினா அடுத்தது பாருங்க பின்வரும் எண்களை பயன்படுத்தி 9 மடங்குகளை அட்டவணையில் ஒழுங்குமுறையில் எழுதலாம் இப்ப இதுல 9 மடங்குகளை எங்களை ஒழுங்குமுறையில் எழுத ஏன்னா 32 21 27 60 41 45 35 36 42 22 28 18 இவ்வாறான எண்கள் தந்திருக்குது அதுல எங்களுக்கு தேவையானது வந்து 9 மடங்குகளை மட்டும் எழுதலாம் அப்ப 9 மடங்குகள் பாருங்க இதுல மிகவும் சிறிய எண்ணிக்கை நாங்கள் பார்க்கணும் 18 9 மடங்குகள் 9 18 அப்ப நாங்கள் இதுல 18 போகும் ரைட் அடுத்தது 9 27 27 9 27 ரைட் அடுத்தது 36 9 4 36 அப்ப 36 ரைட்டா அடுத்தது பாருங்க 36 வரும் என்ன 9 மடங்கு அடுத்தது 9 5 45 45 வரும் நடக்கு 45 அப்ப ஏன் எண்கள் வருதோ 4 எண்கள் தான் வருது 18 27 36 45 இவ்வாறான இந்த எண்கள் 4 தானங்களுக்கு 9 மடங்குகளாக வரும் ஏழு எண்கள் வரா இதுல தவறுதலாக கூட நீங்கள் ஒரு எண்ணம் கூட இதுல மாறி போட்டீங்கன்னா இதுக்குரிய புள்ளி வழங்கப்பட மாட்டாது பிழைதான் ஏன்னா மற்றது ஒழுங்குமுறையாக எழுதணும் வினாப்பட்ட வினா கூட எங்கள்கிட்ட வினாப்பட்ட வினா பாருங்க பின்வரும் எண்களை பயன்படுத்தி 9 மடங்குகளை அட்டவணையில் ஒழுங்குமுறையில் எழுதுக அப்போ ஒழுங்குமுறையில் எழுதியிருக்கல இவ்வாறு நாங்கள் எழுதணும்
நாங்கள் ஒழுங்கு படிக்கட்டில் எழுத வேணும். மற்றது தவறுதலாக கூட இவ்வாறான எண்களை நாங்கள் எழுதக்கூடாது. சரியா? அடுத்த வினாவுக்கு போவோம். பின்வரும் எண்களை பயன்படுத்தி 5 மடங்குகளையும் 7 மடங்குகளையும் எழுதுக. இதுவும் அதே மாதிரி பின்வரும் எண்களை பயன்படுத்தி 5 மடங்குகளையும் 7 மடங்குகளையும் எழுதுக. அப்ப நாங்கள் பாருங்க பிள்ளைகள் 5 மடங்குகளை முதல் எழுது. 5 மடங்கு 6 5 30. அப்ப இதுல 30 இருக்குது. உங்களுக்கு தரப்பட்ட எண்களுக்குள்ளதான் நாங்கள் தேடாவோம். அப்ப 30 இருக்கிறபடியால் அப்ப 30 வரும். அப்ப இதுல நாங்கள் 30 6 5 30. அடுத்தது 5 மடங்குகள் 35 வரும். அப்ப 7 35 7 35. அதே போல 50 50 50 5 5 மடங்குகள் தான். அதே போல 75 நாங்கள் 5 மடங்குகள் எழுதலாம். 15 75. அதே போல 80 உங்களுக்கு இதுக்குள்ள 80 தரையில தானே. அப்ப அதே உங்களுக்கு தரப்பட்ட எண்கள்ல பாருங்க 5 மடங்குகள் 30 35 50 75 75 90 பேர். அடுத்தது 90 5 மடங்குகள். இவ்வாறான எண்கள். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 7 மடங்குகள். 7 மடங்குகளை நாங்கள் எடுப்போம். 7 மடங்குகள் 21 7. அப்ப இந்த 7 21. அப்ப 21 7 மடங்கு. அதே போல 35 இதுக்கும் பேர் இதுக்கும் பேர் ரெண்டுக்கும் பேர் 35 7 35. அதே போல இதுக்கும் பேர் 7 மடங்குகளுக்கும் பேர் 5 மடங்குகளுக்கும் பேர். அடுத்தது 42 இந்த இலக்கம் பேர் 42 7 மடங்குகள். அடுத்தது 63 63. அடுத்தது 84 84. அப்ப இதுல அடங்காத இலக்கம் எல்லாம் அடங்கிட்டு 5 மடங்குகளுக்கு 30 35 50 75 90. இது 5 மடங்குகள் ஒழுங்கு முறையில நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதே போல பாருங்க பிள்ளைகள் 7 மடங்குகள் 7 மடங்குகளை 21 35 42 63 84 இவ்வளவும் 7 மடங்குகளை நாங்கள் ஒழுங்கு முறையில் எழுதி. சரிதானே? இதை வினா உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்கும். நீங்கள் இதுல வந்தா தவறுதலா கூடுதலானாக்கள் இந்த வினாவில கூடுதலா விடப்பட்டு இருக்கிற நீங்க பேப்பர்ல நாங்கள் திருத்த போயிட்டு பார்க்கணும். ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். இதற்கு பாருங்க, ஒரு குழுவில் உள்ள மாணவர்களிடம் இருந்து அவர்கள் மிகவும் விரும்பும் பழங்கள் பற்றிய தகவல்கள் பின்வரும். சரியோ? அப்ப பழங்களை பாருங்க, மாம்பழத்தை 15 பேர் விரும்புகிறார். ஏன்னா 15 பேர் விரும்புகிறார். அப்ப 15 பேர் மாம்பழத்தை விரும்புகிறார்.
உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கம்ப்யூட்டர் மாதிரி பார்ப்போம். இது எவ்வாறு செய்கிறது. அடுத்தது வாழைப்பழத்தை 30 பேர் விரும்பினோம். அப்ப இங்க நாங்கள் அண்டர்லைன் பண்ணி வைப்போம். நம்மளுக்கு மாறா. அது கொய்யாப்பழம். கொய்யா பழம். சரியா? கொய்யா பழம். கொய்யா பழத்தை விரும்புறாங்க எத்தனை பேர்? 25. சரியா? அடுத்தது வந்து அன்னாசி. அன்னாசி பழத்தை விரும்புறாங்க எத்தனை பேர்? இதுல பாப்ப 40. இப்ப நாங்கள் இதை பார்த்துட்டோமே. பாருங்க, ஒரு குழுவில் உள்ள மாணவர்களிடமிருந்து அவர்கள் மிகவும் விரும்பும் பழங்கள் பற்றிய தகவல்கள் பின்வருமாறு. அப்ப மாம்பழத்தை விரும்புறார்கள் 15 பேர், வாழைப்பழத்தை விரும்புறார்கள் 30 பேர், கொய்யா பழத்தை விரும்புறார்கள் 25 பேர், அன்னாசி பழத்தை வந்து 40 பேர் விரும்பு. இதை நாங்களே பார்க்கலாம். இதுல வினாவை பார்ப்போம். மாம்பழத்தை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை யார்? அப்ப மாம்பழத்தை விரும்புற மாணவர்கள் எத்தனை பேர்? 15 பேர். அப்ப மாம்பழத்தை விரும்புறார்கள் எங்களுக்கு 15 பேர் மாம்பழத்தை விரும்பி. அதே போல அடுத்த வினாவை பார்ப்போம். அன்னாசி பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர்? அன்னாசி பழத்துல நாங்க பார்ப்போம். அன்னாசி பழத்துல எத்தனை பேர் விரும்புகிறோம்? 40 பேர் விரும்புகிறோம். இவர்கள் அன்னாசி அன்னாசி பழத்தை விரும்புகிறார்கள் 40 பேர் விரும்புகிறோம். அடுத்த வழியை பாருங்க. மாம்பழத்தை விரும்பும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யார்? பழங்களை விரும்பும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப பழங்கள் என்றா சொன்ன பிள்ளைகள், நாங்கள் எல்லா பழங்களையும் விரும்புகிறாக்களை மட்டும் கூட்டணும். எல்லா பழங்களையும் விரும்புகிறார்கள். இவர் மாம்பழம் 15 பேர், மாம்பழம் 15 பேர், வாழைப்பழத்தை வந்து 30 பேர். அப்ப 15 35 30 45. கொய்யா பழத்தை விரும்புறாங்க 25. அப்ப 45 25 70. அன்னாசியை விரும்புறார்கள் 40. அப்ப 70 40 110 பேர். எத்தனை பேர்? 110 பேர் எல்லா வகையான பழங்களையும் விரும்புகிறோம். சரி, அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம். அப்ப இதுல கேட்கப்பட்ட வினா என்ன? பழங்களை விரும்பும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. அப்ப எல்லா வகையான பழங்களையும் எங்களுக்கு விரும்புகிறார்கள் எத்தனை பேர்? நாங்கள் பார்ப்போம். எத்தனை பேர்? 110 மாணவர்கள். சரிதானே? அன்னாசி பழத்தை விட மாம்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர்? இதுல பாருங்க, இந்த வினாவை அன்னாசி பழத்தை விட மாம்பழத்தை விரும்புவோர் எத்தனை பேர்? அப்ப அன்னாசி பழத்தை விட மாம்பழத்தை விரும்புறாங்க எத்தனை பேர்? அன்னாசி பழத்தை விட மாம்பழத்தை எத்தனை பேர் குறைவாக விரும்புகிறார்கள்? அன்னாசி பழத்தை வந்து 40 பேர், மாம்பழத்தை வந்து 15 பேர். அப்ப என்ன செய்யணும்? 40ல இருந்து நாங்கள் 15 கழிப்போம். 40ல இருந்து 15 கழிச்சோம்னு சொன்னால் 25 மாணவர்கள். அப்ப அன்னாசியை விட மாம்பழத்தை விரும்புவோர் எவ்வளவு குறைவாக உள்ளதான் என்கிட்ட வினாப்பட்ட வினா 25 மாணவர்கள். எவ்வளவு? 25 மாணவர்கள். ரைட்டா? மாம்பழத்தை விரும்பும் மாணவர்கள் 15 நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதை பாருங்க திருப்பி. அப்ப அன்னாசி பழத்தை விட மாம்பழத்தை விரும்புவோர் எவ்வளவு குறைவாக உள்ளது என்றால் 25. அன்னாசி பழத்தை வந்து 40 மாணவர்கள் விரும்பும், மாம்பழத்தை வந்து 15 மாணவர்கள் விரும்பும். அப்ப 40ல இருந்து நாங்கள் 15 கழிக்க வரும். 15 கழிச்சோம்னு சொன்னால் குறைவாக விரும்புகிறார்கள் மாம்பழத்தை 25 மாணவர்கள் வரும். எல்லா வகையான பழங்களையும் விரும்புகிறார்கள் 115 நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா
விளைவை அவதானித்து வினாக்களுக்கு விடை திரட்டாம். முதல் இந்த படத்தை பாருங்க. இதுல சரியர வாசி இவ்வளவுமே இதுல வந்து இது அரவாசி. இது அரவாசி. இந்த அரவாசியில முக்கா பங்கு வெண்டிக்காய் விரும்பினம். இது ஒரு தொகுதியினர் சோளத்தை விரும்பினம். இதுல நாலா பிடிச்ச ஒரு பகுதிய கௌப்பிய விரும்பினம். நாலில் ஒரு பங்கு காப்பம். இதுல வந்து காப்பங்க இந்த கால் பங்கு முழுவட்டத்தினுடைய கால் பங்கினுடைய காலிதான் இது. கருப்பையும் மூஞ்சியையும் விரும்பி விளங்குதோ? அப்ப பாருங்க வினாப்படுற வினா பாப்பம். இத்தோட்டத்தில் அதிகமாக விதைக்கப்பட்டுள்ள வித்து யார்? இந்த தோட்டத்துல பாருங்க பிள்ளைகள் கூடுதலாக விதைக்கப்பட்டிருந்த வித்து. இதுல தோட்டத்துல கூடுதலாக எல்லா வித்து சோளமா கௌப்பி போஞ்சி கரம்பட்டு பார்த்தோம் என்றால் இந்த தோட்டத்துல வந்து கூடுதலாக விதைக்கப்பட்டிருக்கிற வித்து எது? வெண்டிதான். இவர்தான் பெரிய பகுதியாக எங்கள்கிட்ட பெரிய பகுதியாக இருக்கிறது இது வெண்டி. அப்ப நாங்கள் அதுக்கு என்ன விட கொடுக்கலாம்? கூடுதலாக அதிகமாக விதைக்கப்பட்ட வித்து வெண்டி. இது வெண்டி. கூடுதலாக விதைக்கப்பட்டிருக்க வித்து பாருங்க, அதிகமாக விதைக்கப்பட்டிருக்க வித்து இது வெண்டி. அப்ப நாங்கள் இதுக்கு வெண்டி. அடுத்த வினாவை பாருங்க. இங்கு விதைக்கப்பட்டுள்ள கவுப்பி விதைகளின் எண்ணிக்கை 30 எனில் கோஞ்சி விதைகளின் எண்ணிக்கையா? அப்ப இங்க விதைக்கப்பட்டிருக்கிற கவுப்பி விதைகளின் எண்ணிக்கை 30. இங்கு விதைக்கப்பட்டுள்ள கவுப்பி விதைகளின் எண்ணிக்கை இங்கு விதைக்கப்பட்டுள்ள கவுப்பி விதைகளின் எண்ணிக்கை 30 எனில் கோஞ்சி விதைகளின் எண்ணிக்கை. அப்ப பாருங்க, இங்க விதைக்கப்பட்டுள்ள கவுப்பி விதைகளின் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு 30 தந்திருக்கு. எத்தனையா? 30. கவுப்பி விதைகள் 30 சொன்னால் கோஞ்சி எத்தனையா இருக்கும்? 30 இவ்வளவும் 30 சொன்னா பிள்ளையா, இவ்வளவும் 30 சொன்னால் இவ்வளவு 30 இவ்வளவு 30 இதை ரெண்டா பிரிச்சிருக்கிற வழி. அது 15, இது 15. அப்ப கரும்பு 15, கோஞ்சி 15. சரிதானே? அப்ப இது 15 என்றால் இது எத்தனையா இருக்கும்? இதுவும் 15. இது அளவு வந்துதானே. அப்ப 15. சோளமும் 15. அப்ப கவுப்பி எத்தனையா இருக்கும்? கவுப்பி வந்து இதே மாதிரி ஒரு பங்கு தானே. இதையும் இவ்வளவும் சேர்ந்ததுதானே. இவ்வளவும் சேர்ந்ததான் வெண்டிவை. வெண்டிய பாருங்க, இவ்வளவு 30, 15, 45. அப்ப வெண்டி எத்தனையா இருக்கும்? 45. இப்ப நாங்கள் எல்லாம் கண்டுட்டோமே. முதல் நாங்கள் அட்டவணையா உருளப்படுத்தோம். கவுப்பி விதம் 30 அட்டவணையா கோஞ்சி எத்தனையா இருக்குதுன்னா இது 30 அரைவாசி 15, 15. அப்ப நாங்கள் இது 15, இது 15 போட்டுட்டோம். கோஞ்சி 15 சோளமும் 15. இதே அளவு பங்கு தானே.
வெண்டி எத்தனை என்று பார்ப்போம் காணாமல். அப்ப கௌப்பியின் சோளம் 30 15 45. அப்ப வெண்டியினுடைய அளவு வந்து 45 ஆயிடும். சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் வினாவுக்கு போவோம். அப்ப இத்தோட்டத்தில் அதிகமாக விதைக்கப்பட்ட விதா எது? வெண்டி. நாங்கள் இப்ப பார்த்த நாங்களே இதான கூடுதலாக விதைக்கப்பட்டது வெண்டி. அடுத்தது பாருங்க, இங்கு விதைக்கப்பட்டுள்ள கௌப்பி விதைகளின் எண்ணிக்கை 30 எனில் போஞ்சி விதைகளின் எண்ணிக்கை 6. அப்ப போஞ்சி எத்தனை ஆயிருக்கும்? போஞ்சி நாங்கள் 15 என்று போட்டனாங்களே. அப்ப இது போஞ்சி விதைகள் எத்தனை? 15. அப்ப நாங்கள் அதுக்கு போஞ்சி விதைகளின் எண்ணிக்கை 15. அடுத்தது பாருங்க, இங்கு பயிரிடப்பட்டுள்ள விதைகளின் மொத்த எண்ணிக்கை. அப்ப இங்கு பயிரிடப்பட்டுள்ள விதைகளினுடைய மொத்த எண்ணிக்கை என்று சொன்னால் என்ன செய்யணும்? இந்த வட்டத்தில் உள்ள இல்ல மொத்த விதைகள் என்று சொன்னால் இதுக்குள்ள உள்ள முழுவதையும் நாங்கள் கூட்ட வேணும். அப்ப பாருங்க 45 15 எத்தனை? 60. அப்ப இவ்வளவும் 60 சொன்னா பிள்ளைகள் இது அரைவாசி, இதுவும் 60 தான் இருக்கு. அல்லது கூட்டியும் பார்த்தாலும் 60 தான். அப்படி பாப்பா 60 எத்தனை? 120. அப்ப இங்கு பயிரிடப்பட்டுள்ள மொத்த விதைகளின் எண்ணிக்கை 120. சரியா? அப்ப பாருங்க, இங்கு பயிரிடப்பட்டுள்ள விதைகளின் மொத்த எண்ணிக்கை 120. சரியா? எவ்வாறு காண்றது உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும். அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். பாருங்கோ, இது எல்லாரும் கூட பயிற்சி கோப்பில இருக்கா, நீங்கள் செய்தும் பார்க்கலாம். நான் செய்ய நீங்களும் செய்யலாம். இது பணம் தொடர்பானது. இதை பிரித்து பார்க்கறது கட்டாயம் எல்லாரும் செய்து பாருங்க. ஆனா இலகுவான வினாத்தான். ரைட். பாருங்க பிள்ளைகள், 1 கிலோ சீனியின் விலை யாது? 1 கிலோ சீனியின் விலை வந்து 120 ரூபாய் தந்துடுறாங்க. எவ்வளவு? 120 ரூபாய். நாங்கள் போடுவோம் எப்பவுமே 120 ரூபாய் 1 கிலோ சீனியினுடைய விலை. எங்கள்கிட்ட வினாப்பட்ட வினா என்ன? 250 கிராம் சீனியின் விலை யாது? அப்ப 1 கிலோ சீனி தான். இங்க பாருங்க, 1 கிலோல 1000 கிராம் இருக்கு. 1 கிலோல 1000 கிராம் இருக்கும். 1000 கிராம் சீனி வந்து 120 ரூபாய். ஆனா எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா 250 என்றால் 1/4 கிலோ, 4 மேல் 1. அப்ப 1/4 கிலோகிராம் சீனியினுடைய விலை யாது? 1/4 கிலோ சீனியினுடைய விலை என்ன? 1 கிலோ சீனி 120 ரூபாய். அப்ப என்ன செய்யணும்? 120 போட்டுட்டு நாங்கள் 4ஆல வகுத்து விட்டோம் சொன்னா சரி. 1 கிலோவில 4 1/4 கிலோ அவ்வளவு முன்னாங்க 120 30 ரூபாய். அப்ப 1/4 கிலோ சீனியினுடைய விலை எவ்வளவு? 30 ரூபாய். 30 சரிதானே? 1/4 கிலோ சீனியினுடைய விலை. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 100 கிராம் சீனியின் விலையா? 1 கிலோ சீனியில 1000 கிராம் இருக்குன்னு நான் சொன்னா 1 கிலோ சீனியில 1000 கிராம் 120 ரூபாய். 100 கிராம் சொன்னா என்ன செய்யணும்? 10 அளவிக்கணும். 1 கிலோவில எத்தனை 100 இருக்குது? 1000 கிராம்ல எத்தனை 100 இருக்கு? 10 இருக்கு. அப்ப 10 அளவிக்கணும். 120 போட்டு நாங்கள் 10 அளவிக்கணும் சொன்னால் அவ்வளவு 120 போட்டு நீங்கள் 10 அளவிக்கணும். 10 அளவிக்கணும். இந்த சைவரை இலகுவாக இருக்கும். 12 எத்தனை ஒன்று இருக்கு? 12. அப்ப 100 கிராம் சீனியினுடைய விலை என்ன? ரூபாய் 12. ரைட். அப்ப அடுத்த வினா பாருங்க, 200 கிராம் சீனியின் விலை யாது? அப்ப 200 கிராம் சீனியினுடைய விலை என்ன? இங்க பாருங்க, 100 கிராம் சீனியின் விலை நீங்கள் 12 ரூபாய் கண்டது. அப்ப 200 கிராம் சீனியினுடைய விலை 12 ரூபாய். இல்லாதது நாங்கள் ரூபாய் போட வேணும். ரூபாய் 24. ரைட். அடுத்த பாருங்க, 50 கிராம் சீனியின் விலை யாது?
இங்க நாங்கள் 100 கிராம் சீனி இந்த விலை பார்த்தனாங்களே 100 கிராம் சீனி 12 ரூபான்னு பார்த்த நீங்கள் 50 கிராம் என்ன வேணும் அது 2 அளவு வகுக்கும் 12 2 அளவு வகுத்தால் எவ்வளவு அப்ப ரூபா 6 ரைட்டா அப்ப பாருங்க 50 கிராம் சீனியின் விலையாக ரூபாய் 6 அப்ப பாருங்க 250 கிராம் சீனியின் விலை அப்ப 1 கிலோ சீனி 120 நாங்கள் 4 ஆல வகுத்தால் 30 ரூபாய் வந்தது அப்ப 250 கிராம் சீனியினுடைய விலை ரூபாய் 30 100 கிராம் சீனி அப்ப 1 கிலோ சீனி 120 நாங்கள் 10 ஆல வகுத்தால் 10 ஆல வகுத்தால் 12 ரூபாய் அதே போல 200 கிராம் சீனியின் விலை அப்ப 200 கிராம் 100 கிராம் சீனி 12 ரூபாய் 200 கிராம் என்ன விலை 2 ஆல் பெருக்கி விட்டோம்னா சரி 12 தர 2 24 ரூபாய் 50 கிராம் சீனியின் விலையாக பாருங்க 100 கிராம் சீனி 12 ரூபாய் சொன்னால் 50 கிராம் என்ன செய்யணும் 2 ஆல் வகுத்தோம் 2 ஆல் வகுத்தோம் என்றால் 6 12 6 ரூபாய் அப்ப ரூபாய் 6 அடுத்த வினா பாருங்க 750 கிராம் சீனியின் விலையா அப்ப 1 கிலோ சீனி எங்களுக்கு 120 ரூபாய் தந்தது 1 கிலோ சீனி 120 ரூபாய் தந்தது ஒரு கிலோ சீனி 120 ரூபாய் சரிதானே அப்ப வினாப்பட்ட வினா என்ன 750 கிராம் சீனியின் விலை யாது அப்ப 750 கிராம் என்ன செய்யணும் 1 கிலோ நாங்க கண்டனாங்க 30 ரூபாய் அப்ப 1 கிலோ 30 சொன்னால் 3/4 கிலோ நான் 3 அளவில் இருக்குமே அவ்வளவு அப்ப என்ன செய்யணும் 1 கிலோ சீனி 30 ரூபாய் 3 அளவில் இருக்கணும் நான் 3/4 கிலோ எவ்வளவு 90 ரூபாய் அப்ப 750 கிராம் சீனியின் விலை ரூபாய் 90 அதே போல பாருங்க 4 கிலோகிராம் சீனியின் விலையாது 4 கிலோகிராம் 1 கிலோ சீனி 120 ரூபாய் நாங்கள் பார்த்தோம் 1 கிலோ சீனி 120 ரூபாய் 4 கிலோகிராம் என்ன செய்யணும் 4 ஆல பெருக்கவும் 4 0 0 4 2 8 4 1 4 எவ்வளவு 480 ரூபாய் அப்ப ரூபாய் 480 எங்கட விலைப்பட்டியலோட வினாபர வினாக்கள் அப்ப 4 கிலோகிராம் சீனியின் விலை 480 ரூபாய் 1 கிலோ சீனி 120 ரூபாய் 4 கிலோ 4 ஆல பெருக்கவும் 120 நாங்கள் 4 ஆல பெருக்கினோம் என்றால் 480 ரூபாய் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் 500 கிராம் சீனியின் விலையாக 1 கிலோ சீனி 120 ரூபாய் அது 2 ஆல வகுத்தோம்னு சொன்னால் அப்ப 120 2 ஆல வகுத்தால் எவ்வளவு 60 1/2 கிலோ அப்ப 1/2 கிலோ சீனியில 500 கிராம் இருக்கு 1/2 கிலோகிராம்ல 500 கிராம் இருக்கு அப்ப 500 கிராம் சீனியின் விலை ரூபாய் 60 ரூபாய் 60 ரைட் அடுத்து பாருங்க பிள்ளைகள் 1250 கிராம் சீனியின் விலையா 1250 கிராம் என்றால் 1 கிலோவும் அதாவது 1.5 கிலோ சீனி என்ன 1250 1 கிலோல 1000 கிராம் அங்கல 250ல 1/2 கிலோ இருக்கு அப்ப 1.5 கிலோ என்ன 1 கிலோ சீனி 120 1 கிலோ சீனி 120 ரூபாய் நாங்கள் ஏற்கனவே தரவில தான் இருக்குது அப்ப 1/4 கிலோ சீனியை நாம காணணும் 1/4 கிலோ சீனி நீங்கள் 120 4 வகுத்தா 32 வாங்க அப்ப 1.5 கிலோ தான் 1250 கிராம் சீனி என்ன விலை 150 ரூபாய் அப்ப என்ன வரும் ரூபாய் 150 ரைட்டா இந்த விலைப்பட்டியலுடன் சம்பந்தமான வினாக்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதே மாதிரி என்ன கொண்டு பார்ப்போம் ரைட் அடுத்தது நாங்கள் போவோம்
இது மாணவர்கள் நீங்கள் உங்களோட பயிற்சி கோப்பில தயவு செய்து பக்கத்துல வச்சு செய்து பார்க்கலாம். ரைட். அடுத்தது நாங்கள் வினாவை பார்ப்போம். 1 லிட்டர் பாலினுடைய விலை ரூபாய் 160. 1 லிட்டர் பால் விலை 160 ரூபாய். தரவில தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க வினாவுக்கு போவோம். 1 லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்குன்னு எங்களுக்கு முதல் தெரியும். 1 லிட்டர்ல எத்தனை மில்லி லிட்டர் இருக்கு? 1000. 1000. 1 லிட்டர்ல எவ்வளவு இருக்கு? அப்ப 1 லிட்டர் என்ன? அப்ப கரண்டங்களுக்கு ரெண்டு வந்தது பாருங்க. 100 மில்லி லிட்டர் பால் விலை இருக்கு. 1 லிட்டர்ல 1000 மில்லி லிட்டர் இருக்கு. 1 லிட்டர்ல வந்து 1000 மில்லி லிட்டர் இருக்கு. 1 லிட்டர்ல 1000 மில்லி லிட்டர் இருக்குன்னு சொன்னால் அப்ப 100 மில்லி லிட்டர் எடுக்கலாம். 1 லிட்டர் பாலுடைய விலை 160 ரூபாய். 160 ரூபாய். அப்ப என்ன செய்யணும்? 1000 மில்லி லிட்டர்ல எத்தனை 100 இருக்குது? 10 இருக்கு. 10 இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? 160 போட்டு 10ஆல நாங்கள் வகுப்போம். 10ஆல வகுத்தோம்னு சொன்னால் எவ்வளவு? இந்த சைவரையும் நாங்கள் வெட்டலாமே. வெட்டினால் 14 ரூபாய். அப்ப 100 மில்லி லிட்டர் பால் விலை எவ்வளவு? ரூபாய் 16. சரியா? ரூபாய் 16. அடுத்த பாருங்க, 200 மில்லி லிட்டர் பாலின் விலையா? 200 மில்லி லிட்டர் பாலினுடைய விலை. அப்ப ஒரு 100 மில்லி லிட்டர் பால் 16 ரூபாய். 200 மில்லி லிட்டர் பால் என்ன விலை? ரூபாய் 32 ரூபாய். அது 2 மடங்கு ரூபாய் 32. அடுத்தது பாருங்க, 250 மில்லி லிட்டர் பாலின் விலையாகும். 250 1 லிட்டர் 160 போட்டு 160 போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்? 4ஆல வகுக்கிறோம். 4ஆல வகுக்கிறோம் சொன்னால் 14. 4ல 14ல எத்தனை நாள் இருக்கு? 4 4 16. அடுத்த மண்டால் 0 இந்த செய்யணும். அப்ப 200 மில்லி லிட்டர் பால் என்ன? 250 மில்லி லிட்டர்னா 1/4 லிட்டர் இல்ல 40. முன்னுக்கு நாங்கள் என்ன போடணும்? ரூபாய் 40. அடுத்த பாருங்க, 50 மில்லி லிட்டர் பாலின் விலையாகும். இங்க நாங்கள் கண்டனாங்க 100 மில்லி லிட்டர் பால் 16 ரூபாய். 100 மில்லி லிட்டர் பால் 16 ரூபாய். 50 லிட்டர் என்றால் அது நேரவாசி. என 2ஆல வகுக்கப்படும். 16 2ஆல வகுத்தால் எவ்வளவு? ரூபாய் 8. ரூபாய் 50 மில்லி லிட்டர் பாலுடைய விலை என்ன? ரூபாய் 8. சரியா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது 500 மில்லி லிட்டர் பாலின் விலையா? 1 லிட்டர் பால் 160 ரூபாய். 160 ரூபாய்டா 500 மில்லி லிட்டர் பால் என்ன செய்யணும்? அது 2ஆல வகுக்கிறோம். அப்ப 160 2ஆல வகுத்தால் என்ன? 80. அப்ப 500 மில்லி லிட்டர் பால் என்ன விலை? ரூபாய் 500 1/2 லிட்டர் ரூபாய் 80. அடுத்த பாருங்க, 750 மில்லி லிட்டர் பால். நாங்கள் காலையில 250 மில்லி லிட்டர் பால் 40 ரூபாய்னு பாக்குறாங்க. 1/2 லிட்டர் பாத்திருக்கீங்க. 1/2 லிட்டர் பால் 80 ரூபாய். 750 3/4 லிட்டர். நான் 1/4 லிட்டரையும் 1/2 லிட்டரையும் கூட்டினா 3/4 லிட்டர் இருந்தாலே கூட்டுவாங்க. வெட்டினாலும் 120 ரூபாய். அப்ப எவ்வளவு? ரூபாய்
750 மில்லி லிட்டர் பாலின் விலை அரை லிட்டர் பால் 80 ரூபாய் என்றால் 1/4 லிட்டர் 40 ரூபாய் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப 3/4 லிட்டர் 750 3/4 லிட்டர் 750 மில்லி லிட்டர் பால் 750 மில்லி லிட்டர் பால் வந்து 120 ரூபாய். ரைட். அடுத்து பாருங்க 5 லிட்டர் பால் விலை 1 லிட்டர் பால் நாங்கள் 160 ரூபாய் பார்க்கலாம். 1 லிட்டர் பால் 160 ரூபாய் பார்க்கலாம். அப்ப 5 லிட்டர் பால் என்றால் என்ன செய்யணும்? 5 ஆல பெருக்குவோம். சரிதானே? 5 ஆல பெருக்குவோம். 5 0 0 5 5 5 ஆல் 30 30க்கு 0 எழுதி 3 மிச்சம் 5 5 5 3 8. அப்ப எவ்வளவு 5 லிட்டர் பால் எவ்வளவு ரூபாய் 180 ரைட். அடுத்த வினா பாருங்க 2 லிட்டர் பாலின் விலை யாது? 2 மில்லி லிட்டர் 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் பாலின் விலை 1 லிட்டர் பால் 160 ரூபாய் 2 லிட்டர் என்ன செய்யணும் 160 போட்டு நாங்கள் 2 ஆல பெருக்கிறோம் 320 ரூபாய் 2 லிட்டர் பால் 320 ரூபாயோட 250 மில்லி லிட்டர் எவ்வளவு நாங்கள் கண்டனாங்கள் 40. அப்ப 320 ரூபாய் 2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் வந்து 40 ரூபாய் 250 மில்லி லிட்டர் பால் 40 ரூபாய். அப்ப கூட்டுவோம் 4 2 6 360 ரூபாய். அப்ப 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் பாலினுடைய விலை என்னவா ரூபாய் 360 ரூபாய் 360. எல்லாத்துக்கும் நாங்கள் ரூபாயை முன்னுக்கு போடப்படும். பாருங்க 500 மில்லி லிட்டர் பாலினுடைய விலை 500 மில்லி லிட்டர் பால் 80 ரூபாய் 250 மில்லி லிட்டர் 40 ரூபாய் 1/2 லிட்டர் பால் 80 ரூபாய் 1/4 லிட்டர் பால் 40 ரூபாய் 1/2 லிட்டர் பால் 80. அப்ப 3/4 லிட்டர் 750 மில்லி லிட்டர்ல 120. 5 லிட்டர் 1 லிட்டர் 160 ரூபாய்டா 5 லிட்டர் என்ன செய்யணும் 160 போட்டு 5 ஆல பிரிக்கணும்னு சொன்னால் 5 லிட்டர் பால் விலை வேறு. அப்ப எவ்வளவு 5 லிட்டர் பாலுடைய விலை 5 லிட்டர் பால் விலை வந்து பாருங்க 5 0 0 5 6 30 0 3 மிச்சம் 5 5 3 800 ரூபாய். எவ்வளவு ரூபாய் 800. நான் மாறி போட்டுட்டேன் போறவங்க கவனிக்க திருப்பி. அப்ப 5 லிட்டர் பால் சொன்னா 1 லிட்டர் பால் 160 5 ஆல பெருக்கினோம் என்றால் ரூபாய் 800 வரும். அப்ப உங்களுக்கு என்ன விட வருது ரூபாய் 800. சரிதானே? 5 லிட்டர் பாலுடைய விலை ரூபாய் 800. அடுத்த பாருங்க 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் 2 பால் 2 லிட்டர் பால் வந்து 320 ரூபாய்ல 1/4 லிட்டர் 250 மில்லி லிட்டர் வந்து 40 ரூபாய் கூட்டினோம்னு சொன்னால் 360 ரூபாய். அப்ப 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் பாலுடைய விலை 360 ரூபாய். ரைட்டா? சரி. அடுத்தது நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். தீர்த்தல். இதுவும் அந்த லீட்டரோட சம்பந்தப்பட்ட வினா தான். பாருங்க ரைட் 6350 மில்லி லிட்டர் பானம் உள்ள பாத்திரம் ஒன்றினுள் 5750 மில்லி லிட்டர் பானம் ஊற்றப்பட்டுள்ளது. இப்போது பாத்திரத்தில் உள்ள பானத்தின் அளவு யாது? அப்ப என்ன செய்யணும் பாருங்க 6350 மில்லி லிட்டர் பானம் உள்ள பாத்திரம் ஒன்றினுள் 5750 மில்லி லிட்டர் பானம் ஊற்றப்பட்டுள்ளது. அப்ப என்ன செய்யணும் ஏற்கனவே 6350
6350 மில்லிலிட்டர் ஏற்கனவே இருக்கு. மில்லிலிட்டர் பானம் இருக்குது. அதுக்குள்ள திருப்பியும் கொண்டு என்ன செய்யலாம்? 5750 மில்லிலிட்டர் பானத்தை திருப்பியும் விடுகிறோம். மில்லிலிட்டர் பானம் ஊற்றப்பட்டுள்ளது. இப்போது பாத்திரத்தில் உள்ள பானத்தின் அளவு யாது? என்ன செய்யணும்? கூட்ட வரும். ஏற்கனவே 6350 மில்லிலிட்டர் பானம் இருந்தது. அதுக்குள்ள திருப்பியும் கொண்டு 5750 மில்லிலிட்டர் பானத்தை திருப்பி கொண்டு ஊத்தினா பிறகு இரண்டுக்குள்ளே உள்ள பானத்தின் அளவு யாது? அப்ப என்ன செய்யணும்? நாங்கள் கூட்ட வரும். மொத்தம் 0 5 10க்கு சைவரதி கொண்டு மிச்சம் 7 3 10 கொண்டு 11 கொண்டு எழுதி கொண்டு மிச்சம் 7 5 12. அப்ப இப்ப இருக்கிற பானத்தினுடைய அளவு என்ன? 12 லிட்டரும் 100 மில்லிலிட்டர் அல்லது 12100 மில்லிலிட்டர். அதுக்குள்ள இருக்கிற பானத்தின் அளவு என்ன? 12100 மில்லிலிட்டர் பானம் இருக்கு. சரிதானே? 6350 மில்லிலிட்டர் பானம் உள்ள பாத்திரம் ஒன்றுக்குள்ள 5750 மில்லிலிட்டர் பானத்தை ஊற்றப்பட்டுள்ளது. இப்போது பாத்திரத்தில் உள்ள பானத்தின் அளவு யாது? நாங்கள் கூட்டினால் எவ்வளவு? 12100 மில்லிலிட்டர் அல்லது 12 லிட்டர் 100 மில்லிலிட்டர் நாங்கள் எடுக்கலாம். ரைட்டா? சரி. அடுத்தது பார்ப்போம். பாத்திரம் ஒன்றினுள் அடுத்த பாருங்க. பாத்திரம் ஒன்றில் இருந்த பெட்ரோலில் இருந்து 4 லிட்டர் 250 மில்லிலிட்டர் எடுக்கப்பட்டதன் பின்னர் 2 லிட்டர் 375 மில்லிலிட்டர் பெட்ரோல் எஞ்சி இருந்தது. முதலில் இருந்த பெட்ரோலின் அளவு யாது? அப்ப பாருங்க பிள்ளைகள், பாத்திரம் ஒன்றுக்குள்ள இருந்த பெட்ரோல்ல இருந்து 4 லிட்டர் 250 மில்லிலிட்டர் பெட்ரோல் எடுக்கப்பட்டது. அப்ப என்ன? 4 லிட்டரும் 250 மில்லிலிட்டர் பெட்ரோல் எடுக்கப்படும். வெளியில எடுத்துட்டாங்க. பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் பெட்ரோல் இருக்குதான். அதுக்குள்ள இருந்து 4 லிட்டர் 250 மில்லிலிட்டர் பெட்ரோலை நாங்கள் வெளியில எடுத்துட்டோம். தேவைக்காக எடுக்கப்பட்டது. பின்னர் 2 லிட்டர் 375 மில்லிலிட்டர் பெட்ரோல் எஞ்சி இருந்தது. அது மிகுதியாக இருந்தது. எவ்வளவா? 2 லிட்டர் 375 மில்லிலிட்டர் பெட்ரோல் மிகுதியாக எஞ்சி இருந்தது. அந்த பாத்திரத்துக்கு எஞ்சி இருந்தது. முதலில் இருந்த பெட்ரோலின் அளவு ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்த பெட்ரோலை எஞ்சி இருந்த பெட்ரோலை கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? ஆரம்பத்தில் அதுக்குள்ள இருந்த பெட்ரோலின் அளவு வரும். வினா பாருங்க. பாத்திரம் ஒன்றினுள் இருந்த பெட்ரோலில் இருந்து 4 லிட்டர் 250 மில்லிலிட்டர் பெட்ரோலை நாங்கள் வெளியில எடுத்துட்டோம். எடுத்த பிறகு அந்த பாத்திரத்துக்குள்ள 2 லிட்டர் 375 மில்லிலிட்டர் பெட்ரோல் மிகுதியாக எஞ்சி இருந்தது அந்த பாத்திரத்துக்குள்ள. அப்ப எங்கிட்ட கேட்கப்பட்ட வினா என்ன? ஆரம்பத்தில் முதலில் இருந்த பெட்ரோலின் அளவுண்டா எடுத்த பெட்ரோலையும் இருக்கிற பெட்ரோலையும் கூட்டினோம் என்றால் ஆரம்பத்தில் இருந்த ஸ்டார்ட்ல இருந்த போய் பெட்ரோலின் அளவு என்ன? அப்ப நம்ம கூட்டு 5 7 மணி 12 கொண்டு மிச்சம் 3 வாங்கி கொண்டோம் 6 4 எவ்வளவு? ஆரம்பத்தில் இருந்த பெட்ரோலின் அளவு 6 லிட்டர் 250 மில்லிலிட்டர். அப்ப ஆரம்பத்தில் இருந்த பெட்ரோலின் அளவு தான் எங்கள்கிட்ட கேட்டது. 6 லிட்டர் 625 மில்லிலிட்டர் பெட்ரோல் இருந்தது. அப்ப ஒரு பாத்திரத்துக்குள்ள இருந்த பெட்ரோல்ல இருந்து நாங்கள் 4 லிட்டர் 250 மில்லிலிட்டர் பெட்ரோலை வெளியில எடுத்துட்டோம். எடுத்தா பிறகு அதுக்குள்ள 2 லிட்டர் 375 மில்லிலிட்டர் பெட்ரோல் எஞ்சி இருந்தது. எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா முதலில்
அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்த பெட்ரோலின் அளவென்றால் என்ன செய்யணும்? வெளியெடுத்த பெட்ரோலையும் எஞ்சி இருக்கிற பெட்ரோலையும் நாங்கள் கூட்டி விட்டோம்னு சொன்னால் அதுக்கு சரியான விடவர் இவ்வளவு 6 லிட்டர் 625 மில்லி லிட்டர் பெட்ரோல் எஞ்சி இருந்தது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த பேரங்கள் ஒரு அறை சுவர்களை பூசுவதற்கு 3 லிட்டர் தீண்டை தேவை. தீந்தையை லீட்டர் தகர பேணிகள், அதை நாங்கள் ஒரு லீட்டர் தகர பேணிகள் தான் எடுக்கிறோம். அந்த தீந்தை என்ன பேஞ்சன அதை நாங்கள் லீட்டர் பேணிகள்ல தான் தகர பேணிகளை கொள்வனவு செய்யலாம். ஒரு தகர பேணி தீந்தையின் விலை, ஒரு தகர பேணி தீந்தையின் விலை 350 ரூபாய் ஆகும். தீந்தைக்காக எவ்வளவு பணம் செலவிடப்பட்டிருக்கு? சரிதானே? ஒரு அறையில் சுவருக்கு நாங்கள் சுவருக்கு 3 லிட்டர் தீண்டை தேவையா? ஒரு அறையில் சுவருக்கு பூசுறதுங்களுக்கு எத்தனை லிட்டரா? 3 லிட்டர் தீண்டை தேவை. தீந்தையை லீட்டர் தகரப்பேணிகள்ல ஒரு லீட்டர் தகரப்பேணிகளால் தான் அதுக்கு அடைக்கப்படும். பேணிகளில் கொள்வனவு செய்யலாம். ஒரு தகரப்பேணி தீந்தையின் விலை 350 ரூபாயும் தீந்தைக்காக எவ்வளவு பணம் செலவிடப்பட்டிருக்கும்? அப்ப ஒரு சுவருக்கு லீட்டர் பூசுறதுக்கு எவ்வளவு லிட்டர் தீண்டை தேவையா? 3 லிட்டர். ஆனா 1 லிட்டர் தீந்தையின் விலை எவ்வளவு? இங்க பாருங்க, ஒரு தகரப்பேணி தீந்தையின் விலை 350. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 350 போட்டு எத்தனை சுவருக்கு பூசுறதுக்கு எத்தனை தேவை? 3 தகரப்பேணி. ஒரு தகரப்பேணியில 1 லிட்டர் தான் அடைக்கப்படும். அப்ப 3 லிட்டர் தான் அந்த தேவையான பூசுறது. 3 லிட்டர் தீந்த தேவை என்று தரப்படும். அப்ப என்ன செய்யணும்? 3 லிட்டரால ஒரு லிட்டர் தீந்தையின் விலை 350 3ஆல பெருக்கினோம்டா இதுக்குரிய விட பார்ப்போம். 0 0 3 15க்கு 5 எழுதி ஒன்று மிச்சம் 3 9 10. அப்ப எவ்வளவு தேவையாம்? 10,050 மில்லி லிட்டர் தீந்த தேவை. அப்பண்டா 1 லிட்டர் 50 மில்லி லிட்டர் தீந்த எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. தானே? ஒரு அறையின் சுவருக்கு பூசுவதற்கு 3 லிட்டர் தீந்த தேவையா? ஒரு அறையின் சுவருக்கு பூசுறதுங்களுக்கு 3 லிட்டர் தீந்தை தேவை. அதான் போட்டிருக்கிறோம். தீந்தையை லீட்டர் தகரப்பேணிகள் அடைத்திருக்கிறோம். ஒரு லீட்டர் தகரப்பேணிகளாக தான் அந்த தீந்தை அடைத்திருக்கிறோம். ஒரு தகரப்பேணி தீந்தையின் விலை 350 ரூபாய். ஒரு தகரப்பேணி 350 ரூபாண்டா. அப்ப ஒரு சுவருக்கு பூசுறதுக்கு 3 தகரப்பேணி சொன்னால் என்ன செய்யணும்? 350 போட்டு 3ஆக பிரிக்கணும் என்றால் 1050 பெறும். 1 லிட்டர் 50 மில்லி லிட்டர் தேவை அல்லது 1050 மில்லி லிட்டர் போடலாம். 1 லிட்டர் 50 மில்லி லிட்டர் போடலாம் அல்லது 1050 மில்லி லிட்டர். இவ்வாறு இரண்டு மாதிரியும் படிகளினால் சரி. ரைட்டா? சரி, அடுத்தது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த வினாவை பாருங்க. இந்த வினா நான் சொல்ற கடந்த வகுப்புல இந்த வினா நான் இருந்தேன். இதுல தவறுதலாக ஒரு சின்ன மாறுதலாக விடையளிக்கப்பட்டுள்ளது. அதை இருக்க நாங்கள் இன்றைக்கு திருப்பி பார்ப்போம். சென்ற வகுப்பு பார்த்த மாணவர்களுக்கு இது விளங்கி நினைக்கிறேன். பாருங்க, 240 அரைவாசியில், அப்ப 240 240 அரைவாசி அரைண்டாயிரம் 2 அளவுக்கும் 2 அளவு 120. அப்ப 240 அரைவாசி 120 அரைவாசியில் கால் பங்கு அந்த 120 கால். அப்ப 120 கால் என்ன? 4 அளவுக்கும் 4 அளவு எவ்வளவு? 30. அப்ப கால்வாசியுடன் 10 கூட்டினார். அப்ப கால்வாசியத்தின 30 30 எத்தனை கூட்டப்புறம் 10 கூட்டினால் வரும் விடையா எவ்வளவு? 40. ரைட்டா? வரும்போது 240 அரைவாசி 240 அரைவாசி 120 விளங்குதோ? 120. இந்த 120
120 അരവാസി അരവാസി 120ന്റെ കാലുണ്ട് 120ന്റെ കാലുണ്ട് നാലാല ഒരു പങ്കില എത്ര കാക്കിലോക്കൾ இருக்குது കാല് இருக்குது 4 அப்போ 120 ஒரு முழுசு வந்து 120 நாங்கள் நாலால பிரிக்க மாட்டோம் காலால பிரிக்க மாட்டோம் 30 வரும் சரிதானே அப்ப காலுடன் 10 கூட்டினால் 10 நாங்கள் கூட்டுவோம் சரிதானே 10 கூட்டினால் வரும் விடையாது 40 சரியா திருப்பி பாருங்க 240 240 அரைவாசி அரைவாசி எத்தனை 120 120ന്റെ കാൽവാസിയുடன் 120 നാലാല വകുത്തம்னா 30 കാൽവാசி சரிதானே 30 கால்வாசி அந்த 30உடன் 10ஐ கூட்டினால் இந்த 10 கூட்டுவோம் 10 கூட்டினால் வரும் விடை 40 சரியா அடுத்த விஷயத்தை பார்ப்போம் நகரங்களுக்கு இடையிலான தூரம் என்ன நகரங்களுக்கு இடையிலான தூரம் நகரங்களுக்கு இடையிலான தூரம் கிலோமீட்டரில் தரப்பட்டது நகரங்களுக்கு இடையிலான தூரம் வந்து பாருங்க கிலோமீட்டர்ல தரப்பட்டது இப்ப அம்பாந்தோட்டைக்கு யாழ்ப்பாணம் இதான் அம்பாந்தோட்டையில இருந்து யாழ்ப்பாணம் எத்தனை 542 கிலோமீட்டர் 542 கிலோமீட்டர் அதே போல பாருங்க அம்பாந்தோட்டையில இருந்து கண்டி இதான் அம்பாந்தோட்டை அதுல இருந்து கண்டிக்கான தூரம் 232 கிலோமீட்டர் அதே போல அம்பாந்தோட்டையில இருந்து கொழும்புக்குள்ள தூரம் 242 கிலோமீட்டர் அதே போல வரவங்களே யாழ்ப்பாணம் இதை வடிவா அவதானிக்கணும் நான் ஏற்கனவே சென்ற வகுப்புகளை விளங்கப்படுத்தினான் யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்குள்ள தூரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்குள்ள தூரம் நம்ம மூலைகள் சந்திக்கிற இடங்கள 352 கிலோமீட்டர் நாங்கள் எல்லாம் கிலோமீட்டர் தான் பார்க்கலாம் அதே போல பாருங்க கண்டியில இருந்து கொழும்புக்கான தூரம் கண்டியில இருந்து கொழும்புக்கானது 114 கிலோமீட்டர் அதே போல பாருங்க யாழ்ப்பாணத்தில இருந்து கொழும்பு இதான யாழ்ப்பாணத்தில இருந்து கொழும்புக்கான தூரம் 250 கிலோமீட்டர் இவ்வாறு நாங்கள் இதற்கு இடையிலான தூரங்களை நாங்கள் பார்க்கலாம் இப்ப பாருங்க முதலாவது வினா கூடுதலான தூரம் எவ்விரு நகரங்களுக்கு இடையிலான கூடுதலான தூரம் இந்த அட்டவணையில பாருங்க கூடுதலான தூரம் வந்து எவ்விரு நகரங்களுக்கு இடையிலான ஏன்னா கூடுதலான தூரம் எந்த 2 நகரங்களுக்கு இடையில உள்ளது அப்ப இதுல கூடுதலான தூரம் எங்க இருக்கு நாங்கள் பார்ப்போம் இங்க இதுதானே இது 542 தானே மிகவும் கூடின தூரம் இதுக்குள்ள உள்ளது அப்ப அம்பாந்தோட்டைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான தூரம் தான் மிகவும் கூடுதலாக உள்ளது அம்பாந்தோட்டைக்கும் அப்ப கூடுதலான தூரம் எவ்விரு நகரங்களுக்கு இடையிலான அப்ப அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை யாழ்ப்பாணம்
அம்பாந்தோட்டைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான தூரம். அதான் கூடுதலா மிகவும் கூடுதலான தூரமாக இருக்கு. அடுத்த வினா பாருங்க, குறைவான தூரம் உள்ள நகரங்கள் எவை? குறைவான தூரம் உள்ள நகரங்கள் எவை? அப்ப குறைவான தூரம் சொன்னா இந்த அட்டவணையில நாங்கள் பார்க்க வேண்டும். மிகவும் குறைவாக இருக்கிற தூரம் எதென்று பார்த்தால் எந்த நகரம் பார்க்கலாம். அப்ப இந்த பாருங்க, மிகவும் குறைவாக எங்களுக்கு 116 கிலோமீட்டர் தான் மிகவும் குறைவாக இருக்கு. இதுக்குள்ள நாங்கள் பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? கேள்விய பாருங்க, குறைவான தூரம் உள்ள நகரங்கள் எவை? குறைவான தூரம் உள்ள நகரங்கள் எவை என்றுதான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா. குறைவான தூரம் உள்ள நகரம் எது? கண்டிக்கும் கண்டியும் கண்டியும் கொழும்பு. கண்டியும் கொழும்பு தான் 116. அப்ப நாங்கள் எழுதலாம் கண்டி கொழும்பு. கண்டி கொழும்பு. அடுத்தது பாருங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம் யார்? அப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம். அப்ப இதுல நாங்கள் இந்த அட்டவணையில பார்ப்போம். யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம் எது? இதுதானே யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம் என்ன? 352 கிலோமீட்டர். 352 கிலோமீட்டர். யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம் 352 கிலோமீட்டர். கண்டிக்கான தூரம் தான் 352 கிலோமீட்டர். சரி, நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான தூரம் யார்? அப்ப இதுல பாருங்க முடியாது, அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு. அம்பாந்தோட்டையிலிருந்து நாங்கள் எங்க பார்க்க போறோம்? அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு சந்திக்கிற இடம். அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு எத்தனை கிலோமீட்டர்? 242 கிலோமீட்டர். அப்ப என்ன செய்யலாம்? கொழும்புல அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான தூரம் எத்தனை கிலோமீட்டரா? 242 கிலோமீட்டர். 242 கிலோமீட்டர். கிலோமீட்டர் என்ன? கிலோமீட்டர். 242 கிலோமீட்டர் அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான. சரியா? அடுத்தது பாருங்க, கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம் யாது? அப்ப கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம். அப்ப நாங்க இந்த அட்டவணையில தான் பார்க்க வேணும். கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம் பாருங்க. கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம் என்ன? 216 கிலோமீட்டர். சரிதானே? அப்ப அந்த கேள்வி பாருங்க, கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம். கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம் 214 கிலோமீட்டர். 214 கிலோமீட்டர். சரி, அப்ப நாங்கள் இப்ப இதில் திருப்பி பார்ப்போம். கூடுதலான தூரம் வெவ்வேறு நகரங்களுக்கு இடையிலாகும். அப்ப வேற கூடுதலான தூரம் எந்த நகரங்களுக்கு இடையில இருக்குன்னு சொன்னால் எது? 542 தான் இதுக்குள்ள அட்டவணைக்குள்ளே கூடுதலாக இருக்கு. 542 இருக்கிறபடியால் அம்பாந்தோட்டைக்கும் யாழ்ப்பாணம். அப்ப எந்த நகரத்துக்கு இடையில இருக்காம்? அம்பாந்தோட்டைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான தூரம் மிகவும் கூடுதலாக இருக்கலாம். அடுத்தது, குறைவான தூரம் உள்ள நகரங்கள் எவை? அப்ப இதுல நாங்கள் அட்டவணையில பார்க்கணும். குறைவான தூரம் உள்ளது எது? என்ன? 116 கிலோமீட்டர் எல்லாத்தையும் விட குறைவாக. அப்ப கண்டிக்கும் கொழும்புக்கும் உள்ள தூரம், கண்டிக்கும் கொழும்புக்கும் உள்ள தூரத்தை நாங்கள் எழுதி கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம் யார்?
அப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கா, யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கா, இதான் யாழ்ப்பாணம், அதுல இருந்து கண்டிக்கான தூரம். யாழ்ப்பாணத்திலிருந்து நாங்கள் கண்டிய பார்க்க போறோம். 352 கிலோமீட்டர் இதுதானே, 352 கிலோமீட்டர். அப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டிக்கான தூரம் எத்தனை? 352 கிலோமீட்டர். சரிதானே? அடுத்த பாருங்க, அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான தூரம் 4வது வினா. அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான, அம்பாந்தோட்டையிலிருந்து பாருங்க, அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு, கொழும்பு, கொழும்புக்கான தூரம் என்ன? 242 கிலோமீட்டர். 242, அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான தூரம் 242 கிலோமீட்டர். என்ன 200, அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்புக்கான தூரம் 242 கிலோமீட்டர். அடுத்த வினா பாருங்க, கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அட்டவணையில பார்ப்போம். கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம் இதுதானே கண்டி. கண்டி என கண்டியிலிருந்து கொழும்புக்கான எத்தனை? 114 கிலோமீட்டர். அப்ப கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பாருங்க, கண்டியிலிருந்து கொழும்புக்கான தூரம் 216 கிலோமீட்டர். 216 கிலோமீட்டர். ரைட்டா? அடுத்தது பார்ப்போம். இதுவரை நேரம் நான் உங்களுக்கு பகுதி 2ல என்ன உங்களுக்கு கட்டாயமாக வினாப்படுற வினாக்கள் ஒரு 3-4 வினாக்கள் கொண்டு பார்த்தனால் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பு, கடந்த நடக்க இருக்கிற வகுப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் நான் உங்களுக்கு தந்த வினாக்கள் பயிற்சிகளை நீங்கள் திருப்பியும் செய்து பார்க்கலாம். இது தொடர்பான வினாக்களை உங்களோட பயிற்சி பேப்பர்கள்ல, கடந்த கால வினா பேப்பர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுகளை நீங்க செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். ரைட்டா? அந்த இதுவரை நேரம் இந்த வகுப்புல கலந்து அவரானுக்கு கேட்டு கிரகித்த மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு இன்றைய வினாவாக இதுக்குரிய சரியான விடையை நான் இதுல போட்டிருக்கிற வைவர் இலக்கத்துக்கு நீங்கள் உடனே எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான வினா பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. உங்களுக்கான வினா, கொழும்பு அம்பாந்தோட்டைக்கான தூரம் 245 கிலோமீட்டர். கொழும்பிலிருந்து அம்பாந்தோட்டை இதுக்கான தூரம் 245 கிலோமீட்டர். கொழும்பிலிருந்து மாத்தறை, இவ்வளவு முனையிலான தூரம் என்ன? இவ்வளவு தூரமும் 160 கிலோமீட்டர். காலியிலிருந்து அம்பாந்தோட்டை பாருங்க, காலியிலிருந்து அம்பாந்தோட்டை இவ்வளவு தூரமும் 125 கிலோமீட்டர். வினாப்படுற வினா காலியிலிருந்து மாத்தறைக்கான தூரம், இதுல இருந்து இதற்கு இடையிலான தூரம் உங்கள்ட்ட வினாப்பட்ட வினா. இதுக்குரிய சரியான விடையினை நீங்கள் எழுதி இந்த வைவர் இலக்கத்துக்கு நீங்கள் உடனே எழுதி அனுப்பலாம். இதுடன் எனது வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Bye sir. Bye sir. Bye sir. Bye sir. Bye sir. Bye.